அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அளியே அன்பர் அன்பே நல் அமுதே சுத்த அறிவான வெளியே வெளியில் இன்ப நடம்புரியும் அரசே விதி ஒன்றும் தெளியேன் தீங்கு பிறர் செய்யினும் தீங்கு நினையாத திருவுளம்தான் எளியேன் அளவில் நினைக்க ஒருப்படுமோ கருணை எந்தாயே. இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: ஆதரவானவனே, அக வழிபாடு செய்யும் அன்பர்கள் மனத்தில் விளங்கும் அன்பானவனே, நல்ல அமுதத்தை ஒப்பவனே, சுத்த அறிவான பெருவெளியே, அந்த பெருவெளியில் திருக்கூத்தாடும் அருள் அரசே, விதிமுறைகள் ஒன்றும் அறியாத எனக்கு பிறர் தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்காத திருவுள்ளம் எளியவனாகிய நான் நினைக்க நினது திருவருள் எனக்கு இசைந்தருளுமோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதில் நம்ம 3 தலைப்பில் பார்ப்போம். அதாவது அன்பர் அன்பே அப்படின்றாங்க. அன்பர்னா யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் வெளி சுத்த அறிவான வெளியே வெளியில் இன்ப நடம் புரியும் அரசே. அந்த வெளியை பற்றி, அந்த பெருவெளியை பற்றி வள்ளல் பெருமான் எப்படி அகவலில் சொல்லியிருக்கிறாங்க, அதில் விளக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி அதை பார்ப்போம். அப்புறம் 3வதாக தீங்கு பிறர் செய்யினும் தீங்கு நினையாத திருவுளம்தான் எளியேன் அளவில் நினைக்க ஒருப்படுமோ அப்படின்றாங்க. அந்த தீங்கு மற்றவங்க செஞ்சாலும் நான் திரும்ப செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த திருவுள்ளம் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. இது ஆன்ம அதாவது ஆன்ம ஒழுக்கத்தில் தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, முதல்ல அன்பர் அன்பே, அதுக்கு இப்போ விளக்கம் பார்ப்போம். அதுக்கு அன்பர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம் சைவ சமயத்தின் 4 மார்க்கங்கள் இந்த இறைவனை அடைவதற்காக சரியை, கிரியை, யோகம், ஞானம் இது பார்த்தோம். இதில் சரியையும் கிரியையும், அதாவது அடியன் பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதாவது தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், இது 2ம் புற வழிபாடு. அதாவது வெளியே இந்த பூஜைகள், சடங்குகள் அந்த மாதிரி செய்கிறது, இதெல்லாம் அந்த உழவார பணி, கோயிலில் போய் இந்த பணிகள் செய்கிறது, இதெல்லாம் புற வழிபாடு. யோகம், ஞானம், அதாவது சக மார்க்கம், சன்மார்க்கம், அதாவது நேயன் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி அந்த மாதிரி செய்கிறது. அடிகள், இது 2ம் யோகம், ஞானம், இது 2ம் அக வழிபாடு. அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக வழிபாடு செய்கிறாங்க பார்த்தீங்களா, யோகம் ஞானத்தில் பயில்றாங்கல்ல, இவங்கள தான் அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அவரே ஒரு பாட்டில் அருமையாக அகவல் வரி 183, 84 துன்ப அறுத்து சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது துன்பு அறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யோகம், ஞானம் இதில் இருக்கிறவங்க தான் அன்பர் அப்படின்னோம். அதாவது அகப்பணி செய்வோர் அன்புடையார் அப்படின்றாங்க. அதாவது அகப்பணி செய்கின்ற அன்பர்களுக்கு துன்பங்களை நீக்குவது மட்டுமன்றி அந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, 4வதாக சொல்லக்கூடிய அந்த துரிய நிலை, இந்த அவஸ்தைகள் 4ல் துரிய நிலை அனுபவத்தில் தோன்றும்
சுகத்தையும் தருகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்றாங்க. அதாவது அந்த அன்பர்களுக்கு வந்து, அதாவது யோகம் ஞானத்தில் பயில்பவர்களுக்கு, அதிலேயே முயற்சி செய்து அதிலேயே மேலேறுபவர்களுக்கு துன்பத்தை தவிர்த்து சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. அந்த துரிய நிலையில் ஏற்படக்கூடிய அந்த சுகத்தையும் தரக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க. அப்போ இங்கேயும் இந்த பாடல் வரி, அழியே அன்பர் அன்பே, இதுபோன்று யோகம் ஞானம் இதில் பயின்று வரக்கூடிய அந்த அன்பர்களின் மனத்தில் விளங்கக்கூடிய அன்பானவரே அப்படின்னு தான் இந்த வரியல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இப்போ சொல்கிறவங்க அடுத்து வந்து சுத்த அறிவான வெளியே வெளியில் இன்ப நடம்புரியும் அரசே. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, அகவல் வரி 12-13, உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது எதையாவது நினைத்து கொண்டே இருக்கும் மனமானது செயலற்ற நிலைக்கு எப்போது வருகின்றதோ அதுவே பெருவெளி அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வரி சொல்லுது. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே 12-13 சொல்லிடுறாங்க, உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. அது தொடர்ச்சியாக 569, 570 பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் அருளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது இந்திரியங்களும் கரணங்களும், அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற கரணங்களும் தருகின்ற சுகமே சுகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவை செயல்படாத நிலையில் கிடைக்கக்கூடிய சுகம்தான் பெரும் சுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பெரும் சுக வெளியில் பராபர வெளியை அருள் அடையும் வகையில் ஏற்படுத்திய அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. இங்கே உள்ள வரியில் என்ன சொல்கிறாங்க, சுத்த அறிவான வெளியே வெளியில் இன்ப நடம்புரியும் அரசே. அதுதான் இந்த பெருவெளி, அதை தான் சொல்கிறாங்க. அந்த பெருவெளின்றது இந்த உரை மனம் கடந்த, அதாவது கருவி கரணங்கள் செயல்பாடு அற்ற நிலையில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம், அதுதான் வந்து பெரும் சுகம் அப்படின்றாங்க. சரி, இந்த விளக்கம் இதுக்கு போதும். அடுத்து, தீங்கு பிறர் செய்யினும் தீங்கு நினையாத திருவுளம்தான் எளியேன் அளவில் நினைக்க ஒருப்படுமோ கருணை எந்தாயே. அதாவது மற்றவர்கள் தீங்கு செய்தாலும் நான் திரும்ப அவங்களுக்கு எதிர்வினையாற்றி அவங்களுக்கு தீங்கு செய்யாத அந்த மனம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட வந்து நீ கருணை செய்தால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வேண்டுதலாக வைக்கிறாங்க. இதுக்கு சுத்த சன்மார்க்க, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம்னு சொல்லிட்டு புருஷார்த்தம் என்ற தலைப்பில் நாம் பெரும் புருஷார்த்தம் 4 அவையாவன ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் அப்படின்னு சொன்னவங்க ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இவை பெறுவதற்கு ஒழுக்கம் 4 அவையாவன இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி 4 ஒழுக்கத்தை வந்து வலியுறுத்துகிறாங்க வள்ளல் பெருமான். இதில் கடைசியாக வர்ற அந்த ஆன்ம ஒழுக்கத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது நான் ஒருத்தர் செய்கிற துன்பத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத இந்த ஆன்ம ஒழுக்கத்தில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். ஆன்ம ஒழுக்கம் ஆவது, யானை முதல் எறும்பு வரை தோன்றிய ஜீவர்களினது சூக்குமம் தனித்தலைவன் ஆதலால் அவ்வச்சீவர்களின் ஆன்மாவே திருச்சபையாய் அதனுள் ஒளியே பதியாய் நிற்பதால் யாதும் நீக்கமர கண்டு எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல். ஆன்ம ஒழுக்கம்னா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது யானை முதல் எறும்பு வரை தோன்றிய ஜீவர்களினது சூக்குமம் தனித்தலைவன் ஆதலால் அவ்வச்சீவர்களின் ஆன்மாவே திருச்சபையாய் அதன் உள் ஒளியே பதியாய் நிற்பதால் யாதும் நீக்கமர கண்டு எவ்விதத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல். அதாவது எல்லா உயிருக்குள்ளேயும் அந்த கடவுள் தான் இருக்கிறாரு. அதை வந்து எல்லாமே கடவுளாக பாவித்து அந்த யாதும் பேதமற்று தானாக நிற்றல் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்ம ஒழுக்கத்தில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு
இவ்வண்ணம் நின்றால் மேல் குறித்த அரும் புருஷார்த்தம் கைகூடும் அப்படின்னு சொன்னவங்க, ஒருமை என்பது தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும், மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் செய்யினும் தான் சகித்து அடங்கி நிற்பது. இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்கள். ஆன்ம ஒழுக்கத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இவ்வண்ணம் நின்றால் மேற்குறித்த அரும் புருஷார்த்தம் கைகூடும், ஒருமை என்பது தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கைகூடும், மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் செய்யினும் தான் சகித்து அடங்கி நிற்பது. தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். ஆன்ம ஒழுக்கத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கள். அதைத்தான் இங்கேயும் தீங்கு பிறர் செய்யினும் தீங்கு நினையாத திருவுளம்தான் எளியேன் அளவில் நினைக்க ஒருப்படுமோ கருணை எந்தாயே அப்படின்றாங்க. ஸோ இந்த விளக்கத்தோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.